வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருணா ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஆதார் அவசர சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தம்மை ஆட்சியிலிருந்து அகற்றி வாரிசு அரசியலை ஊக்குவிப்பதே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம். உத்தரப்பிரதேச பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஏழை மக்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கும் திட்டம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வருமான வரி உயர்த்தப்பட மாட்டாது என்று ராகுல் காந்தி உறுதி. மத்தியில் நிலையான ஆட்சி அமைந்தால்தான் தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெற முடியும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற திமுகவின் கொள்கையைத்தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பிரதிபலிக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். ஐபிஎல் கிரிக்கெட். பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பந்து வீச கொல்கத்தா அணி முடிவு. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் தேசிய இருதய நோய் தடுப்பு மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாடு லக்னோவில் உள்ள சஞ்சய் காந்தி முதுநிலை மருத்துவ அறிவியல் கழகத்தில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் சர்வதேச மற்றும் தேசிய இருதய நோய் மருத்துவ நிபுணர்கள் பலர் கலந்து கொள்கின்றனர். அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த இருதய நோய் மருத்துவ நிபுணர்கள் இருதய நோய் சிகிச்சையில் உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து உரையாற்ற உள்ளனர். இந்த மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக இன்று காலை லக்னோ வந்து சேர்ந்த குடியரசு துணைத் தலைவரை உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் அசுதோஷ் டாண்டன் விமான நிலையத்தில் வரவேற்றார். ரஷ்ய துணை அமைச்சர் தலைமையில் புதுதில்லி வந்துள்ள தகவல் தொழில்நுட்ப குழு ஒன்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை செயலாளரை நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. ரஷ்ய டிஜிட்டல் தொழில்நுட்ப வளர்ச்சி, தகவல் பரிமாற்றம் மற்றும் ஊடக தொழில்நுட்பத்துறை துணை அமைச்சர் அலெக்சே வாயிலின் தலைமையில் நிபுணர் குழு ஒன்று புதுதில்லி வந்துள்ளது. இந்த குழு நேற்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை செயலாளர் அமித் காரேவை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான ஊடக மற்றும் பொழுதுபோக்குத்துறை ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. வருடாந்திர இந்தோ ரஷ்ய ஊடக ஒத்துழைப்பு சம்மேளன மாநாட்டை நடத்துவது சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. தொலைக்காட்சி செய்தி நிறுவனங்கள், மின்னணு தகவல் பரிமாற்ற தளங்கள், பத்திரிகையாளர்கள் இடையிலான தகவல் பரிமாற்றங்கள் துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த வருட இறுதியில் புதுதில்லியில் நடைபெறவிருக்கும் சர்வதேச திரைப்பட திருவிழாவின் பொன்விழா ஆண்டு இரு நாடுகளின் திரைப்பட தொழில்நுட்ப திறன் மற்றும் படைப்பு திறனை உலக நாடுகளுக்கு பறைசாற்றும் விதத்தில் அமையும் என்று அமித் காரே பேச்சுவார்த்தையில் குறிப்பிட்டார். இந்த பேச்சுவார்த்தையில் பிரசார் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி சசி சேகர் வேம்பட்டி, தூர்தர்ஷன் இயக்குநர் சுப்ரியா சாஹூ, அகில இந்திய வானொலியின் இயக்குநர் ஜெனரல் எஃப் ஷெஹர்யார் மற்றும் உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆதார் எண்ணை கட்டாயமாக்கும் சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. வங்கிக் கணக்குகளை தொடங்கவும் செல்போன் சிம் கார்டுகளை பெறவும் ஆதார் எண்ணை அடையாளமாக குறிப்பிட வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்தும் ஆதார் சட்டத்திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஒப்புதல் அளித்தார். ஆனால் இந்த சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மனுதாரர்கள் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மனு சிங்வி, இது ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினை என்றும் நாடு முழுவதும் எதிரொலிக்கக்கூடிய பிரச்சினை என்பதால் உச்சநீதிமன்றம் இதில் தலையிட வேண்டும் என்றும் வாதாடினார். இருப்பினும் இதனை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.ஏ. பாப்தே மற்றும் எஸ்.ஏ. நசீர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் ஏற்கவில்லை. இந்த விவகாரம் தொடர்பாக மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று கூறிய நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்தை அணுக ஏதுவாக மனுவை வாபஸ் பெறவும் அனுமதி அளித்தனர். யுகாதி பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழகத்தில் வாழும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில்,
மொழி, பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டில் வேறுபட்டிருந்தாலும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் உணர்வால் ஒன்றுபட்டு காலங்காலமாக தமிழக மக்களோடு நல்லுறவை பேணி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக உறுதுணையாக வாழ்ந்து வருவது பெருமைக்குரிய ஒன்று என்று கூறியுள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அண்டை மாநிலங்களில் உள்ள மக்களோடு ஒரே குடும்பமாக, உற்ற நண்பர்களாக, ஒருவருக்கொருவர் இணை பிரியாத பாசத்திற்குரியவர்களாக இருப்பதால் அனைவரும் முன்னேற வேண்டும் என்பதே திமுகவின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார். யுகாதி புத்தாண்டு திருநாளை கொண்டாடும் தெலுங்கு, கன்னட மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரிவினை எண்ணங்களை வேறறுத்து தேச வளர்ச்சிக்கு பாடுபட யுகாதி திருநாளில் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், 1000 மோதல்கள் இருந்தாலும் யாதும் ஊரே யாவரும் கீழீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் புறநானூற்று பாடலுக்கு ஏற்ப தமிழ், தெலுங்கு, கன்னட மொழி பேசும் மக்களிடையே ஒற்றுமையும் சகோதரத்துவமும் ஆள் போல் தழைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இனி வருவது தேர்தல் செய்திகள். தம்மை ஆட்சியிலிருந்து அகற்றி வாரிசு அரசியலை ஊக்குவிக்க வேண்டும் என்பதே எதிர்க்கட்சிகளின் நோக்கமாக உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சஹரன்பூரில் பிஜேபி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், காங்கிரஸ் கட்சி பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனுக்கு எதிரான கட்சி என்றார். அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை ஒரு ஏமாற்று ஆவணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சஹரன்பூர் உள்ளிட்ட மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் எதிர்க்கட்சிகள் அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இஸ்லாமிய பெண்களின் நலனுக்கு எதிராக செயல்படும் எதிர்க்கட்சிகள் தான் முத்தலாக் தடை சட்ட மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக அம்ரோகாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர், பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அவர்கள் பாணியிலேயே இந்தியா பதிலடி கொடுத்ததால் சில எதிர்க்கட்சியினர் தூக்கமின்றி தவிப்பதாக கூறினார். தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கும் பாகிஸ்தானின் செயல் எப்போதெல்லாம் உலக அரங்கின் முன் அம்பலப்படுத்தப்படுகிறதோ அப்போதெல்லாம் சிலர் அந்நாட்டிற்கு ஆதரவாக பேசத் தொடங்கிவிடுகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். வலிமையான அரசினால் மட்டுமே நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். आपको मंजूर है क्या? आप मुझे बताइए, आतंकी हमले के बाद मुझे चुप हो जाना चाहिए था या उन पर प्रहार करना चाहिए था? मैंने सही किया, ऐसे भी करना चाहिए। देश के नागरिकों की रक्षा के लिए कड़े से कड़े कदम उठाने चाहिए कि नहीं उठाने चाहिए? வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு ஆண்டொன்றுக்கு 72,000 ரூபாய் வழங்கும் நியாய் திட்டத்திற்காக வருமான வரி உயர்த்தப்பட மாட்டாது என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். புனேயில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி அங்குள்ள கல்லூரி ஒன்றில் மாணவர்கள் இடையே உரையாற்றிய போது இதனை தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் வாழும் 25 கோடி ஏழை மக்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தாம் அறிவித்தது சாத்தியமான திட்டம்தான் என்று கூறிய அவர், நடுத்தர மக்களை பாதிக்கும் வகையில் இதற்கான வருமான வரியை காங்கிரஸ் கட்சி உயர்த்தாது என்று உறுதியளித்தார். இந்த திட்டம் நாட்டின் வறுமையை ஒழிக்க நடத்தப்படவிருக்கும் துல்லிய தாக்குதல் என்றும் ராகுல் காந்தி வர்ணித்தார். இந்த திட்டத்திற்கு தேவையான நிதி ஆதாரத்தை எப்படி பெறுவது என்பது துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் அனைத்து தரப்பு பிரதிநிதிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்திய பிறகே காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் 1 மணி நேரத்திற்கு 27,000 பேர் வீதம் வேலை இழந்து பரிதவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் காவலாளி என்று கூறிக்கொள்வோர் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் வீடுகளுக்கு வெளியே தென்படுகிறார்களா என்றும் அவர் வினவினார். காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நிச்சயம் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தாம் எப்போதும் அன்பு செலுத்தி வரும் போதிலும் பிரதமர் தான் தம்மீது கடும் வெறுப்பை காட்டுவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார்.
நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் அமைதி மற்றும் முன்னேற்றத்தை பிஜேபி அரசு கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், அஸ்ஸாம் மாநிலங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் சங்ட்ராங் நகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 5 ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களை தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து மீட்டு வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளது என்று கூறினார். எல்லையில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுத்து நிறுத்தியதால் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் நிலையான அரசியல் தன்மை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அஸ்ஸாம் மாநிலத்தில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்காகவே பிரதமர் நரேந்திர மோடி தேசிய குடிமக்கள் பதிவேடு திட்டத்தை கொண்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மோடி அரசில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் 15 நாட்களுக்கு ஒருமுறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களின் குறைகளை தீர்த்து வருவதாகவும் அமித் ஷா கூறினார். ஜம்மு காஷ்மீருக்கு தனி பிரதமர் வேண்டும் என்ற உமர் அப்துல்லாவின் கோரிக்கை பற்றிய காங்கிரஸ் நிலைப்பாட்டை ராகுல் காந்தி தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்களவைத் தொகுதிகளில் 2 தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் வருகிற 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். அவரது தாயாரும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவருமான சோனியா காந்தி ரேபரேலி தொகுதியில் வரும் 11ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய உள்ளார். இவ்விரு தொகுதிகளிலும் 5ஆம் கட்டமாக அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சென்னையில் இன்று அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் ஆய்வு நடத்தினார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆய்வில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், மாநகர காவல் ஆணையர்கள் மற்றும் வருமான வரி அலுவலர்களும் பங்கேற்றனர். தமிழகத்திற்கான சிறப்பு செலவின பார்வையாளர் மது மகாஜன், தேர்தல் தொடர்பான காவல்துறை ஒருங்கிணைப்பாளர் SN சேஷசாயி, HM ஜெயராமன், வருமான வரி ஆணையர் முரளிகுமார், கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி M பாலாஜி உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர். மத்தியில் நிலையான ஆட்சி அமைந்தால்தான் தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெற்று வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்ள முடியும் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்தில் புதிய திட்டங்கள் எதுவும் கொண்டுவரப்படவில்லை என்றும், தமிழகத்தைச் சேர்ந்த ப. சிதம்பரம் மத்திய நிதியமைச்சராக இருந்தும் தமிழகத்திற்கு தேவையான நிதியை ஒருபோதும் ஒதுக்கியதில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கிற திமுகவின் கொள்கையைத்தான் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை பிரதிபலிக்கிறது என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். கரூரில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் திமுகவின் கொள்கையைத்தான் ராகுல் காந்தி வழிமொழிந்திருக்கிறார் என்றும், இதற்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். கரூரில் ஜவுளி ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான அடிப்படை கட்டுமான பணிகள் கொண்டுவரப்படும். காவிரி நீர் வசதியுடன் கழிவுநீர் நிலையத்துடன் கூடிய சாயப்பட்டறை பூங்கா அமைக்கப்படும். கரூரில் உற்பத்தி செய்யப்படும் பாரம்பரிய கொசு வலைகளை மத்திய மாநில அரசுகள் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஸ்டாலின் தனது பிரச்சாரத்தில் குறிப்பிட்டார். மதுரை நாடாளுமன்ற தொகுதி அஇஅதிமுகவின் கோட்டையாக மாறியுள்ளது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி எந்தவொரு குறையும் கூற மாட்டேன் என்று சொல்லியிருப்பது பிற அரசியல் தலைவர்களிடம் எதிர்பார்க்காத ஒன்று என்று கூறினார். 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும், மத்தியில் பிஜேபியின் ஆட்சி தொடர வேண்டும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிட்டதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். திருச்சி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றார். பிஜேபி ஆட்சியில் நாட்டில் வளர்ச்சி ஏற்படவில்லை என்றும், மாறாக ஏமாற்றம்தான் கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அதிமுக அரசு முறைகேடுகளில் சிக்கியிருப்பதால் பிஜேபியுடன் கூட்டணி வைத்து தமிழகத்தை மத்திய அரசிடம் அடமானம் வைத்து விட்டதாகவும் வீரமணி தெரிவித்தார்.
தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 12 அல்லது 13ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வரவுள்ளதாக பிஜேபி மாநில செயலாளர் KT ராகவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகிற 8ஆம் தேதி கோவையில் நடைபெறவிருந்த பிரதமரின் பிரச்சாரம் 9ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது என்றார். அதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவுக்கு முன்பாக பிரதமர் மீண்டும் தமிழகம் வரவுள்ளதாக குறிப்பிட்ட அவர், 12 அல்லது 13ஆம் தேதி அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடும் என்றும் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் தனி மாநில அந்தஸ்து பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், வியாபாரிகள், விவசாயிகள், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் எதிராக செயல்படும் பிஜேபியுடன் அஇஅதிமுக சந்தர்ப்பவாத கூட்டணி ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தருமபுரி மாவட்டத்தில் தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடிகளில் போதுமான குடிநீர், கழிவறை மற்றும் சுகாதார வசதிகள் செய்வது போன்ற ஏற்பாடுகளை மண்டல அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான மலர்விழி கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற தேர்தல் ஆய்வுக் கூட்டத்தில் மண்டல அளவிலான தேர்தல் அலுவலர்கள், தேர்தல் பறக்கும் படையினர், மாவட்ட ஆட்சியர், தேர்தல் பொதுப் பார்வையாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் தேர்தல் அலுவலர்களுக்கு தேவையான முழு ஒத்துழைப்பையும் மண்டல தேர்தல் அலுவலர்கள் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்யாத வேட்பாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அரியலூர் மாவட்ட தேர்தல் செலவின பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான தேர்தல் செலவின பார்வையாளர் பதிவேடுகள் மற்றும் கணக்கு அறிக்கைகள் மீதான முதற்கட்ட ஆய்வுகள் இன்று நடைபெற்றன. தேர்தல் செலவின பார்வையாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் அரியலூர் மாவட்ட செலவின கண்காணிப்பு குழு பதிவேடுகளுடன் வேட்பாளர்களின் தேர்தல் செலவின கணக்குகள் சரிபார்க்கப்பட்டன. இது தொடர்பான 2ஆம் கட்ட ஆய்வு வரும் 10ஆம் தேதியும் 3ஆம் கட்ட ஆய்வு 15ஆம் தேதியும் நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி தெரிவித்தார். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காஞ்சிபுரத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்களில் தேர்தல் விழிப்புணர்வு வில்லைகள் ஒட்டப்பட்டன. மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் பொன்னையா காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வில்லைகள் ஒட்டுவதை தொடங்கி வைத்தார். 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இந்த வில்லைகள் ஒட்டப்படுவதாக அவர் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவியர் 1,00,000 பேர் பெற்றோருக்கு அஞ்சல் அட்டை மூலம் கடிதம் அனுப்பினர். மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி இதனை தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் உள்ள 903 பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் இந்த அச்சல் அட்டை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். திருவண்ணாமலை நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மட்டும் 1200 மாணவியர் தேர்தலில் கட்டாயம் வாக்களிக்குமாறு தங்களது பெற்றோருக்கு கடிதம் எழுதினர். நீலகிரி மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், கட்டுப்பாடு இயந்திரம் மற்றும் ஒப்புகை சீட்டு இயந்திரத்தின் செயல்பாடு குறித்த செயல் விளக்க முகாம் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கொலப்பள்ளியில் நடைபெற்றது. அங்குள்ள தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா முன்னிலையில் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே வாக்குப்பதிவு தினத்தன்று சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்படுவதாக கூறினார். எனவே அனைத்து வாக்காளர்களும் தவறாமல் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் முதன்முறையாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாளச் சீட்டு வழங்கப்பட்டது. 18 வயது நிறைவடைந்த வாக்காளர்களிடம் இந்த அடையாள அட்டை வழங்கும் பணியை அம்மாவட்ட ஆட்சியர் இன்று தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டத்தில் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அட்டையை வழங்கிய பின்பு மாவட்ட அதிகாரி ஷில்பா பிரபாகர் சதீஷ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாவட்டத்தில் விஜில் மூலமாக தேர்தல் தொடர்பான புகார்கள் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மாவட்டம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன.
நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பற்றிய ஒரு அலசல் இதோ உங்களுக்காக. தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் பெரிய தொகுதிகளில் ஒன்றாக உள்ளது ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி. இத்தொகுதி மதுரவாயல், அம்பத்தூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் வைணவ திருத்தலம், ஸ்ரீ ராமானுஜரின் பிறப்பிடம், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவிடம், சென்னை விமான நிலையம், நாட்டின் முதலில் அமைக்கப்பட்ட தொழில்பேட்டைகளில் ஒன்றான அம்பத்தூர் தொழில்பேட்டை ஆகியவை இத்தொகுதியில் உள்ளன. தலைநகர் சென்னைக்கு அருகில் உள்ள இத்தொகுதியில் உள்ள மொத்தம் 22,10,851 வாக்காளர்களில் 11,02,231 ஆண்களும் 11,08,288 பெண்களும் உள்ளனர். 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் இத்தொகுதியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அஇஅதிமுகவைச் சேர்ந்த KN ராமச்சந்திரன். சென்னை ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பல நிறுவனங்களால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல், இந்நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளின் தேவை, ஊழியர்களின் போக்குவரத்து வசதி குறித்த பிரச்சினைகள், அம்பத்தூர் தொழில்பேட்டையில் உள்ள சிறு குறு நிறுவனங்களின் தொழில் சார்ந்த பிரச்சினைகள், தலைநகர் சென்னையை தமிழகத்தின் தென் மாவட்டங்களோடு இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தாம்பரம், பல்லாவரம் போன்ற முக்கியமான சந்திப்புகளில் போக்குவரத்து நெரிசல் ஆகியவை இத்தொகுதியின் சில பிரச்சினைகளாகும். அரசு சார்ந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை எதுவும் இல்லை. எதனா ஒரு ப்ராப்ளம்னா சென்னைக்கோ இல்லை காஞ்சிக்கோ போக வேண்டியதாக இருக்கு. அரசு சார்பில் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா பெற்றார். இங்கே பன்னோக்கு துறையை சேர்ந்த தொழிற்சாலைகள் அமைந்துள்ளது. அந்த தொழிற்சாலைக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளான பேருந்து வசதிகள், மருத்துவ வசதிகள் எதுவுமே பகுதியில் இல்லை. ஸ்ரீபெரும்புதூர் மக்களுக்கு நீதிமன்ற வளாகமும் இல்லை. நான் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் டெய்லியும் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கேன். டெய்லியும் வந்து போகிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையிலையும் நைட்லையும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அதனால் மேம்பாலம் கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசல்கள் அதிகமாக நடக்குது. வெள்ளிக்கிழமை ஊர்லேருந்து கிளம்பும் போதும் திங்கட்கிழமை திரும்பவும் சென்னை நோக்கி பயணிக்கிற வண்டிகள் அதிகமாக இருக்கிறதுனால தாம்பரத்தில் அவுட்டர் பேருந்து நிலையம் கோயம்பேட்டில் பண்ண மாதிரி வண்டலூரில் பண்ணுறது பதில் தாம்பரத்தில் பண்ண நல்லா இருக்கும். இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நல்லா அமுல்படுத்தினாக்க வருங்கால சந்ததிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வரும் மக்களவைத் தேர்தலில் இத்தொகுதியில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் பாமக வேட்பாளராக போட்டியிடுகிறார் வைத்தியலிங்கம். திமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் அக்கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு. வரும் 18ஆம் தேதியன்று நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் வாக்காளர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். மாற்றுத்தீவன ஊழல் வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவின் ஜாமீன் மனுக்கள் வருகிற 10ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது லாலு பிரசாத்திற்கு ஜாமீன் வழங்குவது குறித்து சிபிஐ வருகிற 9ஆம் தேதிக்குள் பதில் அளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். வெளிநாடு வாழ் இந்தியரான சுவிட்சர்லாந்து தொழிலதிபர் ராஜேந்திரகுமார் ஜோஷி பிரவசி பாரதிய சம்மான் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். அறிவியல், மருத்துவம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு வழங்கப்படும் இந்த விருது இந்த ஆண்டு ராஜேந்திரகுமார் ஜோஷிக்கு வழங்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் உள்ள பாரதிய திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இந்திய வம்சாவழி அறிவியலாளருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமான திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் உடனுரை அகிலாண்டேஸ்வரி ஆலய திருத்தேரோட்டம் இன்று விமரிசையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதனை முன்னிட்டு அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள்.
IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருவில் இன்று நடைபெறும் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பந்து வீச கொல்கத்தா அணி முடிவு செய்துள்ளது. இதையடுத்து முதலில் களம் இறங்கிய பெங்களூரு அணி சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 57 ரன் எடுத்துள்ளது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் மலேசியன் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் கால் இறுதி சுற்று ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் தோல்வியடைந்தார். சீன வீரர் ஷெங் லாங்குடன் மோதிய ஆட்டத்தில் 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் ஸ்ரீகாந்த் தோல்வியுற்றார். மகளிர் பிரிவில் PV சிந்து கொரியாவின் சுங்கிடம் 18-21, 7-21 என்ற செட் கணக்கில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதார் அவசர சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தம்மை ஆட்சியிலிருந்து அகற்றி வாரிசு அரசியலை ஊக்குவிப்பதே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம். உத்தரப்பிரதேச பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஏழை மக்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கும் திட்டம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வருமான வரி உயர்த்தப்பட மாட்டாது என்று ராகுல் காந்தி உறுதி. மத்தியில் நிலையான ஆட்சி அமைந்தால்தான் தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெற முடியும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற திமுகவின் கொள்கையைத்தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பிரதிபலிக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். IPL கிரிக்கெட் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பந்து வீச கொல்கத்தா அணி முடிவு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்தியறிக்கை இரவு 10 மணிக்கு. வணக்கம்.